வனித்த நெல்ல சோறு நீ மனக்கொங்க தெரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதையா. ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டுல இருக்கும் தெரியுமா, எப்போதும் யூஸ் பண்ணுவோம்ல, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அந்த பொருள் வச்சுதான் சாதாரணமா பண்ற மீன் குழம்பு தான். ஆனா டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வவ்வால் மீன் எடுத்து வச்சிருக்கேன். பாம்ஃபர்ட் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். மீன் மட்டும் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க, மீன் சூப்பர் கிளீன் ஆயிடும். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கருப்பு புளி யூஸ் பண்ணுங்க, மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நசுக்கிக்கோங்க. சாம்பாருக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி தக்காளியை நம்ம நசுக்கி போடுறதாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பே. அதனால இதுக்கு நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய். இந்த சின்ன வெங்காயத்தை பாதி எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கடைசியா ஒரு 10 பல்லு பூண்டை போட்டு நல்லா நசுக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குழம்பு மட்டும் நம்ம மண்சட்டியில வச்சா ரொம்ப சுவையா இருக்கும் அண்ட் கெட்டு போகாது. ஸோ நான் இன்னைக்கு ஒரு நல்ல மண்சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நசுக்கி வச்சிருந்தோம்ல அந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஃபுல்லா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வெங்காயம் மட்டும் நல்லா குக் ஆகணும் எண்ணெயோட சேர்ந்து. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நசுக்கி வச்சிருந்த தக்காளியை இன்னும் கொஞ்சம் நல்லா கையால நசுக்கி ஆட் பண்ணுங்க. அந்த ஜூஸ்லாம் வெளியில வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தோடையும் சேர்த்து. தக்காளி நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டா குக் ஆகிறதுக்காக இப்பவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதான் சூப்பரா இருக்கும். ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு இது ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஃபுல்லா நல்லா வேகணும். எண்ணெய் தனியா வெளில வர வரைக்கும் வேகணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் ஏன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் கலர் கொடுக்கும். அந்த குழம்பு பாக்குறதுக்கே சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கே. இப்ப நான் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். ஒரு 2 நிமிஷத்துலயே இது நல்லா குக் ஆயிடும். எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரும். ஊற வச்ச புளியை கரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா குக் ஆகட்டும் புளி. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் குழம்பு. அப்ப அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஒன்னு ஒன்னா ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா ஆட் பண்ணுங்க. இப்ப நம்ம சென்டரா கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மீன் உடைஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும், மீன்லாம் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழிஞ்சு ஓபன் பண்ணி இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழிஞ்சு ஓபன் பண்ணிக்கோங்க. அடடா, வாசனையே தூக்குதே! ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அந்த மண் சட்டியை எடுத்து நல்லா குலுக்கி விடுங்க. கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, மீன் உடைஞ்சிடும். அடடா, சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. டேஸ்டே அல்டிமேட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much.